குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் படியில் வழுக்கி விழுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை ஒட்டி தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் கலந்து கொண்டு பட்டேல் சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் கீழே இறங்கும் போது படிகளில் போடப்பட்டிருந்த கார்பெட்டில் கால் இடறி கீழே விழுந்தார். இச்சம்பவத்தில் லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றார். அப்பகுதியில் லேசான மழை பெய்ததால் மழை நீரில் நனைந்த கார்பெட்டில் கால் வைத்த போது வழுக்கியதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் 3 வீடுகள் அப்பளம் போல் நொறுங்கி விழுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. वीडियो है बना गया 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 तीनों 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 गया मैंने पूरा वीडियो बना पूरा पर डाल आप दूर हटिए गया मैंने पूरा वीडियो बना पूरा पर गया உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் கோதியா என்ற இடத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக அங்கிருந்த வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் வீடுகள் திடீரென இடிந்து விழுந்தாலும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் கஞ்சா விற்பனை நபர்கள் போலீசாரை தாக்கியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் காணை அரசு பள்ளி அருகே சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதை போலீசார் கண்டறிந்தனர். அவர்களை பிடிக்க காவலர் ராஜேந்திரன் மஃப்டியில் சென்று கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க முயன்ற போது கஞ்சா போதையில் இருந்த சில நபர்கள் போலீசாரை தாக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் கைபேசியில் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதனிடையே இளைஞர்கள் போதையில் இல்லை எனவும் காவலர் சீருடை இல்லாததால் அவரை தாக்கியதாகவும் இளைஞர்களை மன்னித்து அனுப்பியதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.